ஓகேடா, நாங்கள் இப்போ கேள்வி ஒன்று பார்ப்போமா? எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வி ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு பாஸ் பேப்பர் கேள்வியை பார்ப்போம். சரியா? ஓகே, எழுதுங்க. கேள்வி எழுதுங்கடா. ஒரு சமநிலை தொகுதியில் கரைந்த நிலையில் ஒரு சமநிலை தொகுதியில் கரைந்த நிலையில் அமோனியா கரைசல் குளோரோஃபார்ம் கரைசல் இணையும் கொண்டுள்ளது. அமோனியா கரைசல் குளோரோஃபார்ம் கரைசல் இணை கொண்டுள்ளது. ஒரு சமநிலை தொகுதி கரைந்த நிலையில் அமோனியா கரைசல் குளோரோஃபார்ம் கரைசல் இணை கொண்டுள்ளது. குளோரோஃபார்ம் கரைசல் இணை கொண்டுள்ளது. இத்தொகுதியின் 10 சென்டிமீட்டர் கணம் 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 நீர்ப்படை. இத்தொகுதியின் 10 சென்டிமீட்டர் கணம் நீர்ப்படை 1 மூல் டெசிமீட்டர் -3 HCl உடன் 1 மூல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய HCl உடன் வலுப்பார்க்கப்பட்டது. சரியா? திரும்ப ஒருக்கா சொல்றேன்னு பாருங்க. ஒரு சமநிலை தொகுதி கரைந்த நிலையில் அமோனியா கரைசல் குளோரோஃபார்ம் கரைசல் இணை கொண்டுள்ளது. இத்தொகுதியின் 10 சென்டிமீட்டர் கணம் நீர்ப்படை இத்தொகுதியின் 10 சென்டிமீட்டர் கணம் நீர்ப்படை 1m செறிவுடைய HCl உடன் வலுப்பார்க்கப்பட்டது. 1m செறிவுடைய HCl உடன் வலுப்பார்க்கப்பட்டது. இதன் போது 30 சென்டிமீட்டர் கணம் HCl தேவைப்பட்டது. இதன் போது 30 சென்டிமீட்டர் கணம் HCl தேவைப்பட்டது. சரியா? இதன் போது 30 சென்டிமீட்டர் கணம் HCl தேவைப்பட்டது. இதன் போது 30 சென்டிமீட்டர் கணம் HCl தேவைப்பட்டது. அடுத்த தரவு சொல்றாங்கடா. அடுத்த தரவு எழுதுங்க. இதன் போது 30 சென்டிமீட்டர் கணம் HCl தேவைப்பட்டது. அடுத்தது 10 சென்டிமீட்டர் கணம் குளோரோஃபார்ம் படையை இதே மாதிரி 10 சென்டிமீட்டர் கணம் குளோரோஃபார்ம் படையை எடுக்கிறாங்க. 10 சென்டிமீட்டர் கணம் குளோரோஃபார்ம் படை 10 சென்டிமீட்டர் கணம் குளோரோஃபார்ம் படையை 0.05 மூல் டெசிமீட்டர் -3. சரியா? 10 சென்டிமீட்டர் கணம் குளோரோஃபார்ம் படையை 0.05 மூல் டெசிமீட்டர் -3 0.05 மூல் டெசிமீட்டர் -3 HCl. சரியா? HCl-னால் நியமிக்க 0.05 மூல் டெசிமீட்டர் -3 HCl-னால் நியமிக்க 25 சென்டிமீட்டர் கணம் தேவைப்பட்டது. HCl-னால் நியமிக்க 25 சென்டிமீட்டர் கணம் தேவைப்பட்டது. HCl-னால் நியமிக்க 25 சென்டிமீட்டர் கணம் தேவைப்பட்டது. அதுல முதலாவது கேள்வி கேட்கிறாங்க. H2O, குளோரோஃபார்ம் படைகளுக்கு இடையிலான H2O, குளோரோஃபார்ம் படைகளுக்கு இடையிலான H2O, குளோரோஃபார்ம் படைகளுக்கு இடையிலான H2O, குளோரோஃபார்ம் படைகளுக்கு இடையிலான அமோனியாவின் பங்கீட்டு குணகத்தை காண்க. H2O, குளோரோஃபார்ம் படைகளுக்கு இடையிலான அமோனியாவின் பங்கீட்டு குணகத்தை காண்க. அமோனியாவின் பங்கீட்டு குணகத்தை காண்க. சரியா? அமோனியாவோட பங்கீட்டு குணகத்தை காணணும். எங்க? H2O, அடுத்தது குளோரோஃபார்ம். சரியா? இந்த ரெண்டுக்கும் இடையிலையும் யார் அமோனியாவோட பங்கீட்டு குணகத்தை காணணும். சரியாடா? ஓகே. இந்த இடத்துல உங்களை நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன். நீங்க யாரையும் மேலையும் போட்டு எழுதலாம், யாரையும் கிளையும் போட்டு எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பொதுவா எதை மேல எழுதுவாங்கன்னா நல்லா கரையிறத மேல எழுதுவாங்க. அப்ப இந்த இடத்துல அமோனியா முனை உள்ளது. ஸோ உங்களுக்கு தெரியும் அமோனியா எதுல நல்லா கரையும்? நீர் ஊடகத்துல. சரியா? இந்த இடத்துல அமோனியா கரைசல்ன்றக்குள்ள அதுக்குள்ள என்ன இருக்குது? நீர் இருக்குது. அடுத்தது குளோரோஃபார்ம். ரெண்டு ஊடகத்திலையும் நாங்க யாரை கரைய வச்சிருக்கோம்? அமோனியாவை கரைய வச்சிருக்கோம். அமோனியா ரெண்டுலையும் கரையுண்டா, ஆனா எதுல நல்லா கரையும்? நீர்ல தான் நல்லா கரைஞ்சிருக்கும். என்ன? ஸோ இந்த இடத்துல அமோனியா ரெண்டு இடத்துலையும் பரம்பி இருக்குது. இந்த இடத்துல வர்ற கேடியை காண்றது உங்களுக்கு ரெண்டு தரவு தந்திருக்காங்க. முதலாவது தரவு என்ன செய்யறாங்க என்றால், இந்த நீர் ஊடகத்தில் இருக்கிற அமோனியாட அளவை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை HCl-ஓட நியமிச்சுறாங்க. இப்ப இதுல 10 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து இதுல நீர் ஊடகத்துல 10 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து அதை HCl-ஓட நியமிச்சுறாங்க.
அப்படி நியமிப்பு செய்யக்குள்ள உங்களுக்கு தேவைப்பட்ட HCl செறிவும் கனவளவும் தந்திருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் அமோனியாவுக்கும் HClக்குமான தாக்கம் உங்களுக்கு தெரியும் தானே. அமோனியா HClோட தாக்கம் அடைஞ்சு என்ன வரப்போகுது, NH4Cl. ஸோ பீசமான வீதம் 1:1 என்று வரப்போகுது. பீசமான வீதம் என்ன வரப்போகுது, 1:1. ஸோ அப்போ என்ன நடக்க போகுதுடா, இந்த இடத்துல இவர மூல் தெரியும், இவர செறிவு தெரியும், கனவுல தெரியும், இவர மூளை காணுவீங்க. ஸோ இவர மூல் தெரிஞ்சா நீங்க என்னத்தை கண்டுபிடிப்பீங்க, யார் அமோனியாட செறிவை காணலாம். எப்படி அமோனியாட மூளை காணலாம், பீசமான வீதம் 1:1. ஸோ மூளை கனவல் வாழ பிரிச்சா செறிவு வரும். அதே மாதிரி இந்த தரவை வச்சுக்கொண்டு குளோரோஃபார்ம் படையில இருக்கிற செறிவை காணுவீங்க. இனி ஒண்டால பிரிச்சா உங்களுக்கு என்ன வரும், கேடி வரும். சரியா, ஒரு கவர்மராய் பண்ணுங்க பாப்போம். கவர்மராய் பண்ணுங்க. சரிடா, ஓகே. நீங்க ஒரு வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு விடையை பாருங்க. சரிதானே, ஓகே. நான் விளங்கப்படுத்துறேன். அப்ப இந்த இடத்துல என்ன செய்வோம் என்றால், முதலாவது நான் இந்த இடத்துல சரியா நேரடியா தாக்கத்தை எழுதுறேன்டா. அவங்களுக்கு தெரியும் தானே, அமோனியா HClோட தாக்கம் அடைஞ்சு என்ன வரப்போகுது, NH4Cl வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல பீசமான வீதம் 1:1. ஸோ நான் நேரடியாக எழுதுறேன், அமோனியாட மூல எண்ணிக்கைக்கும் HCl மூல எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதம் வந்து 1:1. ஸோ அமோனியாட மூலும் HCl மூலும் சமன். ஸோ நேரடியா அதுக்குள்ள இருந்த அமோனியாட மூலம் எங்க நீர் ஊடகத்துல இருந்த அமோனியாட மூல எண்ணிக்கைன்றது எவ்வளோண்டு வரப்போகுது, இவர் மூலுக்கு சமன். ஸோ இவர் செறிவு 1 மூல் டெசிமீட்டர் -3 தர கனவளவு 30 சென்டிமீட்டர் கணம். ஸோ 10⁻³ என்ன செய்வாய், பெருக்குவாய். பெருக்கினேன்டா உனக்கு எவ்வளோண்டு வரப்போகுது, 3 தர 10⁻² மூல் அண்டு வரப்போகுது. இந்த இடத்துல உனக்கு செறிவு வேணுமென்றால், ஸோ நீ இப்போ என்ன செய்ய போறா, அமோனியாட செறிவு எங்க நீர் ஊடகத்துல இருந்து என்னண்டு வரப்போகுது, இந்த 3 தர 10⁻², எவ்வளோ கனவளவுக்குள்ள இருந்தது 10. ஸோ 10 தர 10⁻³ அப்போ உனக்கு இது வெட்டுப்பட்டால் எத்தனை வரப்போகுது, 30, 10 திரும்ப எத்தனை வரப்போகுது, 3 வரப்போகுது. என்ன விளங்குதா, 0.3 தானே. ஸோ 0.3 தர 10⁻³ வெட்டுப்பட்டுரும். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுதுண்டா, 10⁻², 10⁻² வெட்டுப்பட்டால் இதில் ஒரு 10⁻², ஸோ 3 வரப்போகுது. இப்போ 3 மூல் டெசிமீட்டர் -2 வரப்போகுது. விளங்குதா. அப்போ அமோனியா நீர் ஊடகத்தில் இருந்த அமோனியாட செறிவு 3 மூல் டெசிமீட்டர் -. அதே மாதிரி இதுக்கு போட்டேன்டா இவ்வளோ ஒன்று வரும். சரியாடா, அவருக்கு அதை வேகமாக எழுதுங்க பார்ப்போம். 3 மூல் டெசிமீட்டர் -2 வரப்போகுது. அடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கடா, குளோரோஃபார்ம் ஊடகத்தில் இருந்த கண்டுபிடிங்க. அப்போ நான் இந்த ஊடகத்தில் இருந்து கண்டுபிடிச்சிட்டேன். நீர் ஊடகத்தில் இருந்தது 3 மூல் டெசிமீட்டர் -3. சரியா, அடுத்தது குளோரோஃபார்ம் படையில் இருக்கிறத காணும். ஒரு காணுங்க பார்ப்போம். குளோரோஃபார்ம் படையில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். குளோரோஃபார்ம் படையில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். குளோரோஃபார்ம் படைக்கும் அதே மாதிரி தானே, பீசமான வீதம் 1:1 தான். அப்போ நேரடியாக நம்பர் ஆஃப் மூல் ஆஃப் அமோனியான்றது எதுக்கு சமன், நம்பர் ஆஃப் மூல் ஆஃப் HCl. அப்போ 0.05 தர 25. அப்போ I5 25, I2 10. அப்போ உனக்கு 125. இதில் ஒரு 10⁻³ போடணும்ல. இப்போ 125 தர எத்தனை வரப்போகுது, 10⁻5 வரப்போகுது. அப்போ நேரடியாக அமோனியாட செறிவை காணப்போகிறேன் நான் எங்க குளோரோஃபார்ம் படையில். எவ்வளோ வரப்போகுது, 125 தர 10⁻³ அதன் கீழ் மூலின் கீழ் கனவளவு எவ்வளோ, கனவளவு அதுவும் 10 தானடா. அப்போ 10⁻1000 வரப்போகுது. இப்போ இது 10⁻³ 10⁻³ வெட்டுப்பட்டுரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோண்டு வரப்போகுது சொல்லுங்க, 10⁻³ இந்த இடத்துல சாரி 125 தர 10⁻5 என்ன. அப்போ மேலுக்கு ஒரு 10⁻² வரப்போகுது. அப்போ 10⁻5 இதில் ஒரு 10⁻³ கூட 10⁻². சரியா, அப்போ இன்னும் ஒரு 10ஆல் பிரிக்கணும். அப்போ எவ்வளோ வரப்போகுது, 0.125 மூல் டெசிமீட்டர் -2 வரும். பாருங்க அப்போ 0.125 மூல் டெசிமீட்டர் -2 வரும். 0.125 மூல் டெசிமீட்டர் -2 வரும். சரியாடா, 0.125 மூல் டெசிமீட்டர் -2 வரப்போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆள்ற சரிவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா, எவ்வளோ அது 0.125 மூல் டெசிமீட்டர் -2 வரப்போகுது. இப்போ நீ என்ன செய்யண்டா, கேரியை காணு. ஸோ கேரியண்டா என்ன செய்வாய், 2 ஊடகத்திலையும் இருக்கிற சரிவை பிரிக்க போறாய், எப்படி தானே. அப்போ நீர் ஊடகத்தில் எவ்வளோ இருந்தது 3, இதன் கீழ் இதில் எவ்வளோண்டு வரப்போகுது 125 தர 10⁻³ வரப்போகுது. ஸோ உனக்கு 3000 கீழ் 125 வரும்.
அப்போ இதை நீ கீழுக்கு மட்டமாக கொண்டா இத்தனை 8 அப்போ மேலே எங்களை 8ஆல் பெருக்கினா 24 வரும் நினைக்கன்னு பார். சரியா? ஸோ கேடிட பெறுமதி 24 வரும் நினைக்கன்னு பாருங்கடா. சரியா? கேடிட பெறுமதி எவ்வளோ வரும்? 24 வரும் நினைக்கன்னு பாருங்க. மேலே கீழே நீங்கள் 8ஆல் பெருக்கினா கீழுக்கு 1000 வரப்போகுது. மேலுக்கு 24,000 வரும். ஸோ 1000 பட்டும் 24 வரும் கடைசி விடை. சரியா? ஓகே, இது உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு தந்த கேள்வி. நீங்கள் இன்னும் ஒரு கேள்வி தாரன், அதை வச்சுக்கொண்டு பாஸ் பேப்பர் கேள்வியிலே செய்து பாருங்க. சரியா? அதோட உங்களுக்கு நான் ப்ரோ டைம் கிடைச்சா பாஸ் பேப்பர் கேள்வியில் கொஞ்சம் விளங்கப்படுத்திக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு 2011ஆம் ஆண்டு கேள்வியும் ஒரு செய்து காட்டுறேன். சரியா?